வெல்கம் டு சோஃபியா கோச்சிங் சென்டர். பிஜிடிஆர்பி சைக்காலஜி தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ ஆல்ரெடி ஜூன் 18 ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதுதான் பார்ட் 4 வீடியோ. இது வந்து பார்ட் 5 வீடியோ பார்த்துக்கோங்க. இது வரைக்கும் வந்து வளர்ச்சி முன்னேற்றம் பார்த்துருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து முதிர்ச்சி. முதிர்ச்சி அப்படின்னா என்ன அப்படின்னா, முதிர்ச்சிங்கிறது ஒரு இயற்கையான செயல்பாடு தான். உயிரியின் உள்ளே நிகழும் வளர்ச்சியால் ஏற்படுது தான் என்ன அப்படின்னா முதிர்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பயிற்சி, அனுபவம், கற்றல் இதனால விளைவது கிடையாது. நம்ம முதிர்ச்சி அப்படின்னா என்ன அப்படின்னா, வளர்ச்சியோட பெருமை எல்லை தான் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா முதிர்ச்சி. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. பிஞ்சு வந்து என்ன அப்படின்னா உருப்பெருக்கம் பெற்று வளர்ச்சி அடையுது. அதோட மீப்பெரும் வளர்ச்சியில் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் வந்து அதோட வளர்ச்சி வந்து என்ன ஆகிடுதும் முடிவடைஞ்சிட்டா அதுக்கப்புறம் அது வந்து பழுக்க தொடங்கும். அதுக்கப்புறம் அழுகிற நிலைக்கு போகும் இல்லையா. ஸோ அது வளர்ச்சியோட பெருமை எல்லையை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா முதிர்ச்சி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து பயிற்சி, அனுபவம், கற்றல் இதனால விளைவது கிடையாது. முதிர்ச்சி அப்படிங்கிறது பயிற்சி, அனுபவம், கற்றல் இதனால விளைவது கிடையாது. ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்துருக்கோம், முன்னேற்றம் அப்படிங்கிறது வளர்ச்சி, முதிர்ச்சி, கற்றல் இதோட கூட்டு விளைவு தான் முன்னேற்றம் அப்படின்னு பார்த்தோம். பட் முதிர்ச்சி அப்படிங்கிறது பயிற்சி, அனுபவம், கற்றல் இதோட விளைவு கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. வளர்ச்சியோட பெருமை எல்லையை தான் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா முதிர்ச்சி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ முதிர்ச்சி, கற்றல் இதுக்குள்ள தொடர்பு என்ன அப்படின்னு பார்ப்போம். முதல்ல கற்றல் அப்படின்னா என்ன பார்ப்போம், ஒரு உயிரின் நடத்தையில் ஏற்படும் மேம்பாட்டை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கற்றல் அப்படின்னு சொல்கிறோம். இவ்வகை நடத்தை மாற்றங்கள் வந்து என்ன அப்படின்னா மரபினால் வந்து பெறப்படுறது கிடையாது. சுற்றுச்சூழல்லேருந்து நமக்கு கிடைக்கிற அனுபவங்கள் தான் வந்து என்ன அப்படின்னா நடத்தையோட தன்மையை வந்து நமக்கு மாற்றி அமைக்குது. கற்றலினால் ஏற்படும் நடத்தை மாற்றங்கள், அனுபவங்கள், செயல்பாடுகள், பயிற்சி இது எல்லாமே வந்து என்ன அப்படின்னா அடிப்படையாக ஏற்படுறது தான். நெக்ஸ்ட் வந்து முதிர்ச்சி, கற்றல், முன்னேற்றம் இவற்றுக்குள்ள தொடர்பு வந்து என்ன அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து சில சோதனைகள் வந்து நடத்தியிருக்காங்க. WN கெல்லாக், LA கெல்லாக் ஆகியோர் நடத்த சோதனை என்ன அப்படின்னா, குழந்தை பருவத்தில் இருக்கிற மனித குழந்தை, அதுக்கப்புறம் மனித குரங்கோட குழந்தை ரெண்டத்தையும் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரே சூழலில் தான் வந்து வளர்க்குறாங்க. அதாவது ஒரே மனித சூழலில் வந்து வளர்க்கப்படுது. அது ரெண்டு பேர்ட்டையுமே வந்து என்ன அப்படின்னா ஒரே விதமான அன்பு, பரிவு காட்டுறாங்க. இச்சோதனையோட முக்கிய நோக்கம் வந்து என்ன அப்படின்னா, மனித குரங்கை வந்து என்ன பண்ணுறோம் மனித சூழலில் வளர்க்கறதுனால எந்த அளவுக்கு அதை வந்து மனிதத்தன்மையுடையதாக மாற்ற முடியும் அப்படிங்கிறத அறியறதுக்காக தான் இந்த சோதனை நடத்துகிறாங்க. அந்த சோதனையில் இடம்பெற்ற மனித குரங்கு என்ன பண்ணுது அப்படின்னா, மனித குழந்தையை விட 2 மாதங்கள் வந்து இளவயதாக தான் இருக்குது. 2 மாதங்கள் இளையதாக இருந்த போதும் அந்த மனித குழந்தை கற்றுக்கொள்வதற்கு முன்பே மனித குரங்கு வந்து என்ன பண்ணுது, தாண்டி குதிக்கிறது, கதவை திறக்கிறது, ஸ்பூனால் சாப்பிட்றது, அந்த கண்ணாடி டம்ளரில் வந்து தண்ணி கொடுக்குறாங்க அதெல்லாம் வந்து சாப்பிடுது. இதிலெல்லாம் வந்து என்ன அப்படின்னா கற்றல் மூலம் அது வந்து தேர்ச்சி பெற்றிருக்கு. அதாவது மனித குழந்தையை விட இது வந்து என்ன தேர்ச்சி பெற்றிருக்கு. இதுக்கு முக்கிய காரணம் வந்து என்ன அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அதோட உடல் திறன் வளர்ச்சியில் மனித குரங்கோட மரபு இருக்கு இல்லையா, அதன் காரணமாக மனித குழந்தையை விட அது முதிர்ச்சி அடைந்து காணப்படுது. அதனால தான் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, அது வந்து மனித குழந்தையை விட மனித குரங்கோட குட்டி வந்து சீக்கிரம் கற்றுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே 15வது மாதத்தை அடைந்த போது மனித குழந்தை என்ன பண்ணுது, மனித குரங்கை விட உடல் வலுவை தவிர அனைத்து அம்சங்களிலும் என்ன பண்ணுது அப்படின்னா முன்னேற்றம் அடைந்து காணப்படுது. அது 15th மந்தில் வந்து என்ன பண்ணுது, மனித குழந்தை தான் வந்து எல்லாத்துலேயும் மேம்பட்டு காணப்படுது. எதை தவிர உடல் வலிமையை தவிர மற்ற எல்லாத்துலேயும் வந்து மனித குழந்தை தான் வந்து என்ன அப்படின்னா முன்னேற்றம் அடைந்து காணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. மனித குழந்தை வந்து 19 மாத வயதை அடைந்தவுடன் சோதனை வந்து நிறுத்திடுறாங்க. ஸோ இந்த சோதனையில் வந்து என்ன உணர்றாங்க அப்படின்னா, மனித குரங்கு அப்படிங்கிறது பரிணாம வளர்ச்சியில் மனித குழந்தையை விட தாழ்ந்த இடம்தான். ஓகேவா. அது சில வகை முன்னேற்றங்களில் மனித குழந்தையை விட சிறப்புற்று திகழ்கிறது. இது மரபின் காரணமாக விளைந்த விரைவான முதிர்ச்சியால் ஏற்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு அதோட ஆய்வு முடிவுகளில் இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மனித குழந்தை வந்து அந்த மனித குரங்கை விட உடல் வலுவில் முதிர்ச்சி குறைந்து காணப்பட்டாலும், அதாவது குழந்தை வந்து அந்த குரங்கை காட்டிலும் உடல் முதிர்ச்சியில் வந்து குறைந்து காணப்படுது. ஆனால் பேசுதல், பிறர் சொல்வதை பார்த்து அதே போன்று திரும்ப செய்தல், சிக்கல்களை தீர்த்தல் போன்றவற்றில் ஒரே மாதிரியான பயிற்சி அளிக்கப்பட்டாலும் கூட குழந்தையின் முன்னேற்றம் வந்து என்ன இருக்குது, மனித குரங்கை விட மேம்பட்டு காணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ இது யார் நடத்துகிறா இந்த சோதனை அப்படின்னா, WN கெல்லாக், LA கெல்லாக். நெக்ஸ்ட்டு அடுத்து இன்னொரு சோதனை என்ன நடத்தியிருக்காங்க அப்படின்னா, இது வந்து எதுக்கான சோதனை அப்படின்னா முதிர்ச்சி, கற்றல், முன்னேற்றம் இவற்றிற்கு இடையான தொடர்பு ஆராய்ச்சி செய்வதற்கான சோதனை தான் இது. ஃபஸ்ட்டு வந்து சோதனை வந்து WN கெல்லாக், LA கெல்லாக் மனித குழந்தையையும்
மனித குரங்கின் குட்டியையும் வச்சு இந்த சோதனை நடத்தியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கீசல், தாம்சன் அவங்க 2 பேரும் இணைந்து ஒரு கரு இரட்டையர் சோதனை நடத்துகிறாங்க. ஓகேவா? இதில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு கரு இரட்டையரில் வந்து ஒருத்தருக்கு மட்டும் என்ன பண்ணுறாங்க, மாடிப்படி ஏறுதலில் பயிற்சி அளிக்கிறாங்க. 46வது வாரத்தில் அந்த குழந்தைகள் வந்து என்ன அப்படின்னா மாடிப்படியில் வந்து ஏறி கடக்க முடியல. அப்போ வந்து இன்னொரு குழந்தைக்கு வந்து பயிற்சி அளிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு 4 வாரம் கடந்த பிறகு அந்த குழந்தை என்ன பண்ணுது அப்படின்னா யாரோட துணையுமின்றி மாடிப்படியில் வந்து என்ன பண்ணுது, ஏறுது. நெக்ஸ்ட்டு 52வது வாரத்தில் 6 வினாடிகளில் 5 படிகளை வந்து கடக்குது. ஓகேவா? இப்போ இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணுறாங்க, இரட்டையரில் இன்னொரு குழந்தை இருக்கும் இல்லையா, அதுக்கு வந்து பயிற்சி அளிக்கலை. இப்போ 53வது வாரத்தில் வந்து பயிற்சி அளிக்கப்படாத குழந்தையை வந்து மாடிப்படியில் வச்சோன்னா அது தானாகவே என்ன பண்ணுது, ஏறுது. 5 படிகளை வந்து 45 வினாடிகளில் கடக்குது. ஆனால் அதுக்கு ஒரு வாரம் பயிற்சி அளித்ததுக்கப்புறமா 5 படிகளை வந்து 10 வினாடிகளில் வந்து கடந்து முடிஞ்சிருது. ஓகேவா? பயிற்சிக்கு முன்னாடி வந்து 5 படிகளை கடக்க 45 வினாடிகள் எடுத்துக்கிட்டு, அதே ஒரு வார பயிற்சி அந்த குழந்தை கொடுத்ததுக்கப்புறம் 5 படிகளை வந்து 10 வினாடிகளே வந்து கடந்துருச்சு. ஸோ இந்த சோதனையோட முதிர்ச்சி என்ன சொல்லுது அப்படின்னா, முதிர்ச்சியின் முக்கியத்துவத்தை சொல்லுது. முதிர்ச்சிக்கு பின் பெரும் கற்றல் தான் வந்து என்ன அப்படின்னா தேர்ச்சியை விரைவுபடுத்தும் அப்படிங்கிறத உணர்த்துது. ஓகேவா? ஸோ ஒரு விஷயம் நம்ம கற்றுக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து என்ன இருக்கணும், முதிர்ச்சியே அடைஞ்சிருக்கணும். அதை முதிர்ச்சி அடைஞ்சதுக்கப்புறம் கற்றுக்கிட்டா தான் வந்து என்ன அப்படின்னா அதில் வந்து தேர்ச்சி வந்து நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ 52 மாதங்களில் வந்து பாடிப்படிகள் ஏறுவதற்கான உடல் முதிர்ச்சி ஏற்பட்டவுடன் பயிற்சி கொடுக்கும்போது மிக விரைவான முன்னேற்றம் வந்து தேர்ச்சியும் விளைந்தன அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, முதிர்ச்சி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கற்றலுக்கான தயார் நிலையை குறிப்பதாக அமைகிறது. ஸோ ஒரு குழந்தைக்கு அந்த விஷயத்தை கற்றுக்கிறதுக்கான அந்த முதிர்ச்சி இருந்தால் தான் நம்ம வந்து என்ன பயிற்சியே தொடங்கணும். ஓகேவா? முதிர்ச்சி அடையிறதுக்கு முன்னாடி நம்ம பயிற்சி கொடுத்தாலும் அது வந்து என்ன வேஸ்ட்டு தான். ஸோ லாஸ்ட்டாக என்ன பண்ணுறாங்கன்னா, முதிர்ச்சி என்பது கற்றலுக்கான தயார் நிலையை குறிப்பதாக அமைகிறது. இதான் வந்து இதில் கன்க்ளூஷன். நெக்ஸ்ட்டு முதிர்ச்சி அப்படிங்கிறது கற்றலுக்கு துணை புரிகிறது. நெக்ஸ்ட் வந்து வளர்ச்சி, முன்னேற்றம் ஆகியவற்றின் பல்வேறு அம்சங்கள். ஸோ இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னா உடல் வளர்ச்சி. உடல் வளர்ச்சி அப்படிங்கும்போது உடற்கூறு வளர்ச்சி, உடலியல் வளர்ச்சி, இது எல்லாம் சேர்ந்தது தான் வந்து என்ன அப்படின்னா உடலியக்க வளர்ச்சி. இதெல்லாம் சேர்ந்தது தான் வந்து உடல் வளர்ச்சி அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து மன வளர்ச்சி அல்லது அறிதிறன் வளர்ச்சி. அறிதிறன் வளர்ச்சி அப்படிங்கும்போது அறிவுத்திறனோட பல்வேறு கூறுகள் என்னென்னு சொல்லுவோம், கற்பனை செய்தல், சிந்தித்தல், ஆராய்ந்தறிதல், புலன்காட்சி, நினைவிலிருத்தல், வேறுபடுத்துதல், பொதுமைப்படுத்துதல், தொடர்புபடுத்துதல், இவற்றில் ஏற்படும் மேம்பாடுகள் அதன் விளைவாக வந்து பொருளறிவு பெருக்கத்தை தான் வந்து என்ன அப்படின்னா மன வளர்ச்சி அப்படிங்கிறது குறிக்குது. மன வளர்ச்சி அல்லது அறிதிறன் வளர்ச்சி அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்து மனவெழுச்சி வளர்ச்சி, அதாவது எமோஷ்னல் டெவலப்மெண்ட்டு. குழந்தை வந்து பிறக்கும் போது இருக்கிற பொதுவான பரப்பிலிருந்து படிப்படியாக வளர்ச்சி மூலம் அதுக்கு வந்து என்னென்ன இதெல்லாம் வருது அப்படின்னா பயம், கோபம், மகிழ்ச்சி, துக்கம், அன்பு, கருணை, அருவருப்பு போன்ற பல்வேறு மனவெழுச்சிகள் அமையப்பெற்று இவற்றை வந்து என்ன பொருத்தமான நேரத்தில் என்ன பண்ணுது அப்படின்னா வெளிப்படுத்த கற்று உணர்ச்சிகளை கட்டுக்குள் வைத்திருக்கும் மனவெழுச்சி முதிர்ச்சி நிலையை அடைகிறது. இதான் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா மனவெழுச்சி வளர்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து சமூக வளர்ச்சி. சமூக வளர்ச்சியில் வந்து 2ஆக ஸ்பிளிட் பண்ணுறாங்க. சமூக உணர்வு பெற்று திகழ்தல். சமூக உணர்வு பெற்று திகழ்தல்னா சமுதாயத்தின் நெறிமுறைகளை வந்து கற்றுணர்ந்து நடத்தைகள் மூலம் வெளிப்படுத்துதல், அதான் வந்து சமூக உணர்வு பெற்று திகழ்தல். நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னா சமூக செயல்களில் பொறுப்புடன் பங்கேற்றல், அதாவது தனது சமூக தொடர்புகளை பெருக்கிக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைதல் மற்றும் தனது செயல்பாட்டில் பிறர் நலன்களையும் கருத்தில் கொள்ளல். இது 2 பாயிண்ட்டாக பிரிக்கிறாங்க சமூக வளர்ச்சியை. நெக்ஸ்ட்டு ஹர்லாக் அப்படிங்கிற ஒரு சமூக வளர்ச்சி வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா சமூக தொடர்புகளில் முதிர்ச்சி பெறுதல் அப்படிங்கிறது தான் வந்து என்ன அப்படின்னா சமூக வளர்ச்சி. இதை யார் சொல்கிறா அப்படின்னா ஹர்லாக். நெக்ஸ்ட் வந்து ஒழுக்க வளர்ச்சி. ஒழுக்க வளர்ச்சி அப்படிங்கும்போது சமூக அறநெறிகளை எல்லாம் அறிந்து அதன்படி நடக்கிறது தான் வந்து என்ன அப்படின்னா ஒழுக்க வளர்ச்சி, அதாவது சரி தவறு அப்படிங்கிற பிரித்தறிகிற திறனை பெறுவது தான் வந்து என்ன அப்படின்னா ஒழுக்க வளர்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா வளர்ச்சி அப்படிங்கிறது உருப்பெருக்கம். நெக்ஸ்ட்டு முன்னேற்றம் அப்படின்னா வந்து அந்த உயிரியோட அமைப்பில் ஏற்படும் மாற்றங்கள், அது இயங்கும் விதத்தில் ஏற்படும் மேம்பாடுகள், இதெல்லாம் ஒட்டுமொத்த நிலையை தான் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா முன்னேற்றம் அப்படின்னு சொல்கிறாங்க.
வளர்ச்சி வந்து பெருமை நிலையை அடைந்ததுக்கப்புறம் வளர்ச்சி முன்னேற்றம் பெற்றிட தயார் நிலையில் இருப்பது தான் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா முதிர்ச்சி. ஓகேவா? அதாவது அந்த குழந்தைக்கு வந்து நம்ம பயிற்சி ஆரம்பிக்கலாம். வளர்ச்சியும் முன்னேற்றமும் அங்கே நிகழ்ந்துருச்சு அப்படின்னா, அதுக்கப்புறம் அங்கே இருக்கிறது வந்து என்ன அப்படின்னா முதிர்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் நம்ம டோட்டலாக வந்து வளர்ச்சி, முதிர்ச்சி, முன்னேற்றம் இதான் இந்த டாப்பிக்கில் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து மனித வளர்ச்சியில் சில முக்கிய நிலைகளும் அவற்றின் இயல்புகளும். ஸோ இதில் தான் வந்து என்ன அப்படின்னா முக்கிய வளர்ச்சி பருவங்கள்லாம் வரும். குழவி பருவம், குழந்தை பருவம், குமரப்பருவம் இதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இதில் எதுவும் டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என் வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.